வணக்கம். நான் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரி பேசுகிறேன். ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ நாங்கள் மெயினாக எதுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் பிளேயர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்றதுனால பிளேயர்ஸ் வெல்ஃபேருக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வரோம். அதில் ஒன்று இது மெயினாக நாங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அது நடக்கிறதுனால இந்தியன் ஃபுட்பால் டெவலப் ஆகிடும், இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே டெவலப் ஆகிடுவாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு அது ஒரு எந்த இதில் குறையாக இருக்குன்றதை பற்றி ஒரு விளக்கமும் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்கு தான் இது பேசுகிறோம். அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக நடக்குது. ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு டபுள் டிஜிட்டில் இருந்தாங்க. ஒரு 16 பிளேயர் 15 பிளேயர்னு அப்படின்னு இருந்தாங்க டீமில். ஃபாரின் பிளேயர்ஸ் சிங்கிள் டிஜிட்டில் ஒரு 7 பேர் 6 பேர் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸோட இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி சிங்கிள் டிஜிட்டில் 7 பேர் 8 பேர் அப்படி வந்திருக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டாக மாறி 16 பிளேயர் 15 பிளேயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃபுட்பால் டெவலப் ஆகிடும்ன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இது ஐஎஸ்எல்ல இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட வளர்ச்சி தான் இங்கே இருக்க தவிர நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு குறைஞ்சிக்கினே வருது. இதை பற்றி ஒரு விளக்கமோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்கு தான் நான் இப்போ பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு நம்மளுடைய நாட்டில் இருக்க பணத்தை அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா விளையாண்டு வெல் செட்டில் ஆகி அவங்க ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ் வராங்க. இல்லை அங்கே வாய்ப்பு கிடைக்காதவங்க இங்கே இங்கே ஆடி பணம் சம்பாதிக்கணுன்ற மாதிரி வராங்க. இப்போ அவங்களுக்கு நம்மளுடைய பணத்தை அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்து அவங்கள வளர்கிறதுக்கு தான் நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோமே தவிர நம்மளோட பிளேயர்ஸுங்க இந்தியன் பிளேயர்ஸ் வளர்கிறதுக்கு இது வாய்ப்பாகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஐஎஸ்எல்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மட்டத்தில் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலம் இருக்கிறவங்க, பதவி பலம் இருக்கிறவங்க, அவங்களுடைய சரௌண்டிங் பிளேயர்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஸ்எல் வரதுக்கு முன்னாடியே ஒரு பிளேயர் செலக்ட் ஆகணும், ஒரு ஸ்டேட் ஆகணும், நேஷனல் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே ஒரு ஏழ்மையான திறமையான வீரர் தடுக்கப்படுறான், வெளியே வர முடியாமல். பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கவுன்சிலரு இல்லை தொழிலதிபர் இல்லை அசோசியேஷனில் இருக்க நிர்வாகிகளோட பசங்க இந்த மாதிரி ஆளுங்க மட்டுமே செலெக்ஷன் கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி எப்படியாவது அவங்க பிளேயர் ஆட வைக்கிறாங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் எப்படியும் ஆட வச்சிடறாங்க. பணபலம் இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு கிட்டு ஸ்பான்சர் பண்ணுறது, ஜெர்சி ஷார்ட் ஸ்பான்சர் பண்ணுறது, டீமுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த பிளேயர்ஸுங்க அந்த செலெக்ஷன் அனுபவிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே அந்த திறமையான வீரர்கள் ஏழ்மையான காரணத்தினால ஒடுக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் டிஸ்ட்ரிக்ட்லேயே தடுப்படுறாங்க. அப்படியும் மிஞ்சி மீறி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிளேயர்ஸ் வெளியே வராங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல என்கரேஜ் பண்றாங்க, நல்லா பிளேயர்ஸுங்களை ப்ரமோட் பண்றாங்க. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வெளியே வந்தா இதே பிரச்சனை ஸ்டேட் லெவல்ல சிஎம் ரெக்கமெண்டேஷன் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் சொல்லி பாதிக்கப்பட்டு அங்க தடுக்கப்படுறான். அதையும் தாண்டி மீறி நேஷனல்ஸ் போனா அங்க ஒரு மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனு, தொழிலதிபர் ரெக்கமெண்டேஷனு, இல்ல பணபலம் மூலமா டீமுக்கு நான் இந்த அந்த செலவு பண்ணுறேன்னு சொல்லி இது மூலமாக இந்தியன் டீமுக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படியிலையும் ஒரு ஏழ்மையான திறமையான வீரன் தடுக்கப்பட்டு வாய்ப்பு இல்லாமல் போகுது. இது ஐஎஸ்எல்க்கு முன்னாடி. ஐஎஸ்எல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இது அதிகரிக்குமே தவிர குறைவாக காணப்படாது. ஏன்னா இன்னும் கீழ்மட்டத்தில் இருக்க ஏழ்மையான பிளேயர் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே லைவ் மேட்ச் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது நம்ம கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சிலர் நம்ம பையன் டிவியில் மாறுறதை நம்ம பார்க்கணும்னு ஒரு சிலர் நினச்சி ஐஎஸ்எல் ஆட வைக்கிறதுக்கு நினைப்பாங்க. ஒரு சிலர் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்குது, நம்ம பையனை எப்படியாவது ரெக்கமெண்டேஷன் இல்லை பணபலம் மூலமாக அவனுக்கு இந்தியா இது ஆட வச்சா, ஐ லீக் ஏதாவது ஆட வச்சா அவனை பண்ணலாம், செலெக்ஷன் வாங்கி கொடுத்து ஐஎஸ்எல் ஆட வைக்கலாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்போ வசதி இருக்கிறவங்க, பணபலம் பதவி பலம் இருக்கிறவங்க பசங்க மட்டும்தான் இதை தொடர்ந்து ஆட முடியுமே சார். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆட வச்சு ஸ்டேட் ஆட வச்சு அவங்கள பிளேயர் இந்தியாவுக்கு ஆட வைக்கணும் நினைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்க்கு எவ்வளோ செலவு பண்ணி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து ஒரு பிளேயர் ஆட வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு சில எதிர்பார்ப்புகள் அவங்க எதிர்பார்ப்பாங்க. குவாலிஃபிகேஷன் ஒரு பிளேயர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க,
மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு இந்தியன் கலர்ஸாக இருக்கணும், இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இல்லையா அதுக்கு அடுத்து சந்தோஷ் டிராஃபி ஆடி இருக்கணும், இல்லை ஒரு யூத் நேஷனல்ஸ் ஆடி இருக்கணும், இல்லை ஐ லீக் ஆடி இருக்கணும், அப்படி எதிர்பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வசதி இருக்கிறவங்க, பணபலம் பதவி பலம் இருக்கிறவங்க அவங்களோட பிள்ளைங்களை வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு ஆட வைக்கணும், ஸ்டேட்டுக்கு ஆட வச்சு, இல்லை ஐ லீக் ஆட வச்சு ஐஎஸ்எல் ஆட வைக்கணும்னு நினைப்பாங்க. தவிர இப்போ அதனால பார்த்தீங்கன்னா ஏழ்மையாக இருக்கிறவனோட வளர்ச்சி இன்னும் தடைப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ இந்த இதில் ஐஎஸ்எல்னால கண்டிப்பாக வந்து பிளேயர் வந்து ஏழ்மையாக இருக்கவங்க வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறாங்க இந்த ஐஎஸ்எல்காக. ஆர்கனைசிங் செலவும் சரி, சம்பளம் ஃபாரினர்ஸ் கொடுக்குற பணம் செலவும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில். அது கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் நெட்டில் போயிட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணி எவ்வளோ செலவாகுதுன்றது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செலவு பண்ணுற பணம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு இல்லாமல் அது வந்து ஃபாரின் பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக போகுதுன்றது தான் எங்களோட இது. நம்ம வந்து இப்போ ஒன்று இல்லை, எக்ஸாம்பிள் லாலிகா நடக்குது ஸ்பெயினில், இங்கிலாண்டில் பிபிஎல் நடக்குது, இதில் ஜெர்மன் லீக் நடக்குது, ஃப்ரெஞ்ச் லீக் நடக்குதுன்னா அங்கெல்லாம் வந்து நாட்டிலேருந்து பிளேயர்களை வர வச்சு சம்பளம் கொடுத்து அந்த லீக் ஆட வைக்கிறாங்கன்னா அந்தந்த கண்ட்ரியோட ஃபுட்பால் ஸ்டாண்டர்ட் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து டாப்பில் இருக்குது. இப்போ ஸ்பெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டாப்பில் இருக்காங்க, ஜெர்மன் எடுத்தால் டாப்பில் இருக்குது, ஃப்ரெஞ்ச் எடுத்தால் டாப்பில் இருக்குது, இங்கிலாண்டில் லீக் நடத்துறாங்க அவங்க டாப்பில். இப்போ அந்த மாதிரி லீக் நடத்துறவங்க எல்லா கண்ட்ரியுமே டாப்பில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் கண்ட்ரி வந்து ஸ்டாண்டர்டு எங்கே இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபாரின் பிளேயரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்றது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்ம பிளேயர் டெவலப்மெண்ட் போக தான் நம்ம வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஆட வைக்கணும். நம்ம கண்ட்ரியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கோடிக்கணக்கில் வெளிநாட்டு பிளேயர் கொடுக்குற சம்பளத்தை நம்ம பிளேயர்களுக்கு பிரித்து அதை வந்து ஒரு சம்பளமாக ஏற்படுத்தி கொடுத்து அதை ஆட வச்சா அந்த பிளேயர்ஸுக்கு ஒரு வருமானம் கிடைச்சி இந்த வேலைவாய்ப்பு பற்றாக்குறை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. வேலைவாய்ப்பு வந்து எவ்வளோ வந்து மோசமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பிளேயர் வந்து பாதியிலேயே விட்டுறான் ஸ்போர்ட்ஸை. ஒரு சிலர் புதுசாக பேரண்ட்ஸ் அனுப்புறது யோசிக்கிறாங்க, போனால் இதில் லைஃப் கிடையாது, வேலை வாய்ப்பு எதுவும் கிடையாது, அதனால அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற வேலை வாய்ப்பை இப்போ நடத்துகிற இந்த இதில் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டீம் உருவாக்கி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க டேலண்டட் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஆட வச்சா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க பிளேயருக்கு இந்த பணத்தை பிரித்து கொடுத்து அவங்க சம்பளமாக உருவாக்கி கொடுத்தா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க பிளேயருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற டேலண்டட் பிளேயர்ஸ் வெளியே தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கீழ் மட்டத்தில் எவ்வளோ மெஸ்ஸி, எவ்வளோ நெய்மர், எவ்வளோ ரொனால்டோலாம் வெளியே வர வாய்ப்பு இல்லாமல் வெளியே தெரியாமல் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் அந்தந்த ஸ்டேட்ல பிளேயர்களை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்தந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்காக அந்தந்த டீம் ஸ்டேட்ல வந்து அவங்கவுங்க கீழே நல்ல பிளேயர்களை செலக்ட் பண்ணும்போது கீழ் மட்டத்தில் இருக்கிற நல்ல திறமையான பிளேயர்லாம் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு வருமானமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியா டீமுக்கு நல்ல ஒரு பிளேயர்ஸ் கிடைச்சி இந்தியன் டீம் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இதை பண்ணால்தான் வந்து நம்மளோட இந்தியன் ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்கலாமே தவிர ஃபாரின் பிளேயர்ஸை கூப்பிட்டு வந்து ஆட வச்சு அவங்களுக்கு கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறது இந்தியன் ஃபுட்பால் டெவலப்மெண்ட்ன்றது ஏற்றுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்தியன் டீம் ஆட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க பிளேயர்ஸ் தான் இந்தியா டீம் ஆட போகிறாங்க. ஃபாரின்ல இருக்க பிளேயர், ஃபாரின்லேருந்து ஆடுற பிளேயர்ஸ் யாரும் நம்ம இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ண போகிறது இல்லை. நான் இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு ஆட போகிறதுனா இந்தியன் பிளேயர்ஸை டெவலப் பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபாரின் பிளேயர்ஸை வந்து அவங்களுக்கு கோடி கோடியாக கொடுத்து அவங்கள வந்து நம்ம பணத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இது பண்ணுறதுக்கு இது வந்து ஏற்றுக்க முடியாது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்எல் வந்ததுக்கு அப்புறம் ஃபிஃபா ரேங்கிங்ல இந்தியா ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரமோட் ஆகிருக்குன்றாங்க. ஆமாம், நான் வெறுத்துக்கிறேன். அதாவது ஒரு சில பிளேயர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி இந்த ஐஎஸ்எல் ஆடும் போது இந்த ஒரு ப்ரமோஷன் கொடுக்க முடியுதுன்னா எவ்வளோ பிளேயர் வந்து வாய்ப்பு இல்லாமல் நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ பிளேயருங்க மெஸ்ஸி மாதிரி, நெய்மர் மாதிரி, ரொனால்டோ மாதிரி யாருங்க வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் கீழே இருக்காங்க வெளியே வராமல். அந்த மாதிரி பிளேயர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க வந்து அந்த இந்தியா டீமுக்கு ஆடினா அப்போ இந்தியனோட ஸ்டாண்டர்டை வந்து எங்கே ஃபிஃபா ரேங்கிங் எங்கே ப்ரமோட் ஆகுன்றது நீங்களே யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ரேங்கிங்லேயும் வேர்ல்டு கப் என்ட்ராகி பிளேஸ்மெண்ட் பண்ணுற அளவு கூட முடியுன்றது தான் என்னோடது. ஏன்னா இந்தியாவில் இல்லாத பிளேயர்ஸ் கிடையாது, இல்லாத டேலண்ட் கிடையாது, இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்னால பிளேயருங்க ஒடுக்கப்படுறதுனால அதனால தான் வெளியில் அவங்க வந்து வர முடியாததுனால தான் இந்தியா வந்து இந்த நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் மாற்றி நம்ம இந்தியா டீமில் நல்ல பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஆட வச்சால் வழியே இந்தியன் ஃபுட்பால் டெவலப் ஆவான்றது தான் எங்களோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல் டேலண்ட் எங்களுக்கு வந்து புதுசாக பிளேயர்ஸை வந்து ஃபுட்பால் சொல்லி கொடுத்து அவங்கள உருவாக்குறது எங்களோட இது கிடையாது.
நல்ல விளையாடுற பிளேயருங்க செலக்ட் பண்ணி வெல் டேலண்டட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்கள வந்து இன்னும் அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட கான்செப்ட். இப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழ்மையான பிளேயர்ஸ் தான். ஃபுட்பால் பிளேயர்ஸ்னால இவர் ஏழ்மையானவன் தான் விளையாடுவான்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கும் நான் மேல்மட்டத்தில் இருக்கவங்க விளையாட மாட்டாங்கன்னு சொல்ல, விளையாடுவாங்க ஒரு சிலர் வந்து. ஆனா அதிகமா விளையாடுறது திறமை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அகாடமி ப்ரொஃபஷனல் அகாடமி கோச்சிங் போகணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இருக்கு. இப்போ இந்தியாவில் எவ்வளோ அகாடமிஸ் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோச்சிங் கிடைக்கிற அகாடமிலாம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல் கோச்சுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், மற்ற ஆக்டிவிட்டி செலவுங்களுக்கு அவங்க இது பண்ணணும், அகாமடேஷன் அந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு பண்ணி கண்டிப்பாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணி ஃபீஸ் கொடுத்து போய் கோச்சிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு அந்த ஏழ்மையான வீரருக்கு அந்த வசதி இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் எங்கள் அசோசியேஷன் 2 பிளேயர்ஸ் வந்து இப்போ ஒரு அகாடமிக் கோச்சிங் போயிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனல் அகாடமிக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேட்கும், அவங்கள சும்மா விசாரிக்கும் எப்படி இருக்குது கோச்சிங் எப்படிலாம் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு வந்து இது சொர்க்கம் மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோச் ஃபாரின்லேருந்து வந்து பண்ணுறாரு, எங்களுக்கு எல்லாமே ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு கிடைக்குது, நிறைய கற்றுக்குறோம் அப்படின்னா. சரி அப்படியே நல்ல விஷயம்ப்பா, சரி என்ன அப்புறம் எவ்வளோப்பா ஃபீஸ்லாம் என்னன்னு விசாரிக்கும் போது சொன்னாங்க 1 lakh rupees கிட்ட வருது சார் வருஷத்துக்கு ஃபீஸ் அப்படின்னும் போது அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஷாக் ஆச்சு. சரி அப்போ வந்து ஒரு வசதி இருக்கிறவன் 1 லட்சம் கொடுத்து கோச்சிங் கற்றுக்க முடிஞ்சவன் பேக்ரவுண்டில் இருக்கிறவன் வந்து இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். எவ்வளோ ஏழ்மையான வீரர்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங் கிடைக்காம வந்து இந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்கு தான் நாங்கள் வந்து எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் ஏழ்மையான பிளேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் அகாடமியில் எப்படி என்னென்ன கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியுதுன்னா என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு. நான் வந்து ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் ஏஎஃப்சியில் பி லைசன்ஸ் கோச்சிங் முடிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் பிளேயரை எப்படி கைட் பண்ணணுன்ற ஒரு நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அசோசியேஷன் நிறைய பேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபுட்பால் ஃபீல்டில் இருக்கிற ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்க, ரெஃபரிஸ் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் கோச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்குற பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏழ்மையான பசங்க. அவங்கள வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்கள வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட இது. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழ்மையான பிளேயர் வந்து அவன் வந்து சாதிக்க முடியும், அவனும் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கோ இந்தியாவுக்கும் ஆட வைக்க முடியுன்றது உங்களோட கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் ஒரு வீடியோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இன்னும் அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட்பால் ஸ்டாண்டர்ட் வந்து ஏன் வந்து இந்த நிலைமையில் இருக்குது, எதெல்லாம் மாற்றணும் ஒன்றும் இல்லை. அது வந்து நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வருவோம். அதில் வந்து இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பார்சிலோனா ஃபுட்பால் கிளப்பை பற்றி நாங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணி அந்த சிஸ்டமேட்டிக் கோச்சிங் சிஸ்டமேட்டிக் ஒர்க் அவுட்ஸு அவங்களோட சிஸ்டம் ஆஃப் பிளே இதெல்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒர்க் அவுட்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியன் டீம் வந்து ஈஸியாக வந்து பார்சிலோனா சிஸ்டமேட்டிக்ல விளையாட வைக்க முடியும் அன்ற மாதிரி அந்த அவங்க ஒர்க் அவுட்ஸே கொஞ்சம் நம்மளோட ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஈஸியாக புரியுற மாதிரி மாடிஃபை பண்ணி நிறையா ஆக்டிவிட்டி பண்ணி இது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நாங்கள் அதை பற்றி ஒரு விளக்கமும் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டுக்கு, இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு சும்மா இல்லாமல் இந்த வந்து வீடியோவை நீங்கள் வந்து உங்களோட லைக்ஸு உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இது உங்களோட ஷேர்ஸ் மூலமாக உங்களோட சப்போர்ட் இது கொடுக்கணும். ஏன் இதை வந்து நான் வந்து இதை சொல்கிறேன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் வந்து உடனே வந்து வெளியே தரணும்னா இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் போட்டால் கண்டிப்பாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரீச் ஆகுது. அதனால இப்போ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக எவ்வளோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் பார்ப்பீங்க. இதை வந்து நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் டெவலப் ஆகணும், நம்ம இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் டெவலப் ஆகணும், நம்ம இந்தியன் பிளேயர் டெவலப்மெண்ட்டுக்காக இதை நம்ம பண்ணுறோம்னு நினச்சி ஒருத்தர் மனசுலையும் நினச்சி ஒருத்தரும் இதை வந்து ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக இதில் வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் சம்மந்தப்பட்ட ஆட்கள், இல்லை ஸ்டேட் அசோசியேஷன் ஃபுட்பால் அசோசியேஷன் ஆட்கள், இல்லை ஐஎஸ்எல் குரூப் லீக் அந்த ஆர்கனைசிங் குரூப் சம்மந்தப்பட்ட ஆட்கள் பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. பார்க்கும்போது உங்களோட சப்போர்ட்ஸ் இவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இதை வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும், ஒரு இந்தியன் ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டுக்காகன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது கண்டிப்பா இதை பார்த்துட்டு சும்மா இல்லாம இதை உடனே நீங்க வந்து ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறேன்.